சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் அரண்ய ஸ்பந்தம் 13வது ஸ்லோகத்திலிருந்து 16வது ஸ்லோகம் வரை மாரீச்ச வதத்தை வர்ணிக்கின்றன. மாயமானாக மாரீச்சன் வருகிறான். அந்த மான் மீது சீத்தை ஆசை கொள்கிறாள். மான் பின்னே ராமன் செல்கிறான். பின் ராமன் பின்னாடி லக்ஷ்மணன் போறான். அதுக்கப்புறம் ராவணன் சீத்தையை அபகரித்து செல்கிறான். இந்த வரலாற்றை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இது 13லேருந்து 16வது ஸ்லோகம் வரை இந்த பகுதி கவர் ஆகிறது. அப்போ இப்ப காட்சி என்னன்னா, உங்கள் மனத்திரையிலே நீங்கள் பார்த்து கொள்ளலாம். முந்தைய ஸ்லோகம் பார்த்தோம் அல்லவா, கரன், தூஷணன், திரிசிரஸ் உள்ளிட்ட 14,000 அரக்கர்களை ராமன் முடித்தான். அதில் அகம்பனன் பெண் வேடத்தில் ஓடி போய் ராவணனிடம் செய்தி சொன்னான். அதுக்கப்புறம் சூர்பனகையும் போய் ராவணனிடம் சொல்கிறாள். சீத்தையின் அழகையெல்லாம் வர்ணித்து ராவணனுக்கு காமத்தை தூண்டினாள் சூர்பனகை. அதனால சீத்தையை அபகரிக்க வேண்டும்னு ராவணன் திட்டமிட்டான். தன்னுடைய மாமனான மாரீச்சனை மாயமானாக பஞ்சவட்டிக்கு வர வைத்தான். அந்த மாயமான் பஞ்சவட்டியில சீதாராமர்கள் எழுந்தருளி இருக்கும் ஆசிரமம் வாசலிலே துள்ளி குதித்து விளையாடுகிறது. அப்போது சீதை ராமனிடம் மான் வேண்டும்னு கேட்கிறாள். அந்த நேரத்தில் ராமன் பூத்த புன்னகை. அதைத்தான் அரண்ய ஸ்பந்தம் 13வது ஸ்லோகத்தில் வில்லூர் சுவாமி வர்ணித்துள்ளார். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க நீங்களும் தயாராக இருப்பீர்கள். உங்கள் மனத்திரையிலே காட்சி, தொலைக்காட்சி திரையிலே ஸ்லோகம். வாங்கோ சேவிச்சுக்கலாம். நானா ரத்னமயம் விலோக்கிய புரதஹ தாவந்தம் அத்யத்புதம் ஸ்வாமின் காந்தம் அமும் கிருஹாண ஹரிணம் கிரீடா வினோதாயமே இத்யேவம் ஜனகாத்மஜா வசனதஹ மந்தஸ்மிதம் என்முகே சஞ்சாத்தம் தவ ராமபத்ர வடுவூர் வாசின் ததே தத்கிமு. இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னன்னா, அந்த மாயமான் மாரீச்சன் அவன் அப்படியே அந்த குடிலின் வாசலிலே விளையாடுகிறான். அந்த மான சீத்தை பார்க்கிறா. ராமன்ட்ட சொல்கிறாள், சீத்தை மகாலட்சுமி, ராமன் நாராயணன். அவளுக்கு மாயமான்னு தெரியுமேன்னா தெரியும் தான். ஆனா அவதார லீலைக்காக இப்ப கொஞ்சம் அவதார காரியம் நடக்கணுங்கிறதுக்காக இருவரும் லீலை செய்கிறார்கள். இப்ப சீத்தை சொன்னாலாம், நானா ரத்னமயம், பல பல ரத்னங்கள் பதித்த மானாக அது இருக்கிறது. புள்ளிமான்னு நாம பார்த்திருப்போம். அது சும்மா வெள்ளை நிறத்திலே மான் உடலிலே புள்ளிகள் இருக்கும். ஆனா அந்த புள்ளிகள் இருக்கும் இடத்திலெல்லாம் ரத்னங்கள் இருக்கின்றன. விலோக்கிய புறத்தகா, இதோ கண்ணெதிரிலே தெரிகிறது. தாவந்தம், துள்ளி துள்ளி குதிக்கிறது. அத்யத்புதம், ரொம்ப அற்புதமான ஒரு மானாக இருக்கிறது. சுவாமின், சுவாமியே ராமபிரானே. சீத்தை கேட்கிறா, காந்தம் அமும், இந்த அழகான மானை கிருஹாண ஹரிணம், ஹரிணம்னா இந்த மானைன்னு அர்த்தம். கிருஹாண, எனக்கு பிடித்து தாருங்கள். எதற்காகனா கிரீடா வினோதாயமே, நான் விளையாடணும்னு ஆசைப்படுறேன். நான் மானோடு விளையாட வேண்டும். அதற்கு இந்த மானை பிடித்து தாருங்கள். அதுலேயும் குறிப்பா இந்த மான் ரத்தனங்கள் பதித்த மான், துள்ளி குதித்து விளையாடக்கூடிய மான், அற்புதமான மான், அழகான மான். இந்த மானோடு தான் நான் விளையாடணும்னு ஆசைப்படுகிறேன். இந்த மானை எனக்கு பிடித்து தாருங்கள் என்று சீதை கேட்க, இத்யேவம் ஜனகாத்மஜா வசனதஹ மந்தஸ்மிதம் என்முகே. இவ்வாறு சீத்தை சொன்ன போது, ராமா நீ புன்னகை செய்தாயே, அந்த புன்னகை தான் சஞ்சாத்தம் தவ ராமபத்ர வடுவூர்வாசின் ததே தத்கிமு. இப்போது வடுவூரிலும் அதே புன்னகையைத்தான் உன் முகத்தில் காட்டிக்கொண்டு விளங்குகிறாயோ என்று ராமனை பார்த்து கேட்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப ஸ்லோகத்தின் கருத்து, பல ரத்னங்கள் பதிக்கப்பட்டதாக, துள்ளி குதிக்கக்கூடியதாக, அழகு மிக்கதாக, அதி அற்புதமான மானாக மாரீச்சன் கண்ணெதிரே வந்தபோது, சுவாமி நான் விளையாடுறதுக்கு இந்த மான் தான் வேணும், பிடித்து தாருங்கள்னு சீதை கேட்க, அப்போது நீ புன்னகை செய்தாயே ராமா, அதைத்தானே நீ வடுவூரிலும் காட்டுகிறாய் என்கிறார் வில்லூர் சுவாமி. இப்போ 3 விஷயங்கள். இங்கே புன்னகைக்கான காரணம் என்னன்னா, ராமனுக்கு சந்தோஷமா, பரவாயில்ல ராவண வதத்துக்கான சமயம் நெருங்கி விட்டது. ஏன்னா மாரீச்சன் வரணும், இந்த மான் பின்னாடி ராமன் போகணும், அடுத்து ராமன் பின்னாடி லக்ஷ்மணன் போகணும். அப்பதான் ராவணன் வருவான், சீதையை அபகரிப்பான். மேற்கொண்டு ராவண வதம்னு ஒரு அவதார காரியம் இருக்கு இல்லையா. தேவர்கள் எல்லாம் பெருமாளிடம் பிரார்த்தித்தார்கள் ராவணனை வதம் பண்ணணும்னு. அந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற தான் தன்னுடைய பட்டாபிஷேகத்தை கூட
போஸ்ட்போன் பண்ணிட்டு காட்டுக்கு வந்திருக்கிறான் ராமபிரான். அதனால பரவாயில்லப்பா, ராவண வதத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மான் வந்து விட்டது. சீக்கிரமே தேவர்களுக்கு கொடுத்த வாக்கு, ஏன்னா கரண் தூஷணன் திரிசிரஸ் எல்லாம் அழித்து ரிஷிகளுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றியாச்சு. அந்த அரக்கர்களை அழிப்பேன், ரிஷிகளுக்கு இடையூறு பண்ண அவளை அழிச்சாச்சு. இனி தேவர்களுக்கு இடையூறு செய்து வரும் ராவணன் உள்ளிட்ட அரக்கர்களை, கும்பகர்ணன் இருக்கான், இந்திரஜித் இருக்கான், இவர்களை எல்லாம் அழிக்கக்கூடிய சந்தர்ப்பம் விரைவில் வந்து விட்டது. அதை நினைத்து ராமன் புன்னகை செய்தான். 2, இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா, பெருமாள் எதிரில் இருக்கும்போது மற்ற விஷயங்களுக்கு ஆசைப்பட்டோம்னா பெருமாளையே விட்டுடுவோம். அதுதான் பெரிய மெசேஜ். இத சீதைக்கு ராமன் யாருன்னு நன்னா தெரியும், மான் யாருன்னு நன்னா தெரியும். நாம் புரிந்து கொள்வதற்காக அவள் நடத்தி காட்டுகிறாள்னு நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள், மகானாகிய ராமன் பக்கத்துல இருக்கும்போது மகான் ராமனை விட்டா மானுக்கு ஆசைப்பட்டா, ஒரு ஹாவை தான் விட்டுட்டா. மகான் பக்கத்துல இருக்கான், மானும் வந்தது, மகானை விட்டாள், மானுக்கு ஆசைப்பட்டா. விளைவு என்னாச்சுன்னா, இலங்கையில மொத்தமா ராமனை பிரிந்து அசோகவனத்துல போய் உட்கார்ந்து இங்க விட்ட ஹாவா அங்க சொல்றா ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா, இங்க விட்டு போன ஹாவா அங்க சொல்றா. ஆகையினால பகவான் பக்கத்துல இருக்காருன்னா நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை பகவானை நோக்கி இருக்கணும். பகவானை தவிர்த்து மற்ற விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சோம்னா நீ அத்தையே பார்த்துக்கோன்னு இவர் நகர்ந்துருவார். அதைத்தான் இந்த புன்னகை உணர்த்துகிறது. சீத்தை ஒரு லீலையாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறாள். அதனால ராமன் பக்கத்துல இருக்கும்போது மான்ல கண் வச்சா அப்ப என்ன எடுத்துன்னா ராமனையே பிரியக்கூடிய நிலை ஏற்பட்டது. ஜீவாத்மாக்களாகிய நமக்கும் அப்படித்தான். நாமளும் பகவானை விட்டுட்டு வேறு ஏதோ உண்டியே உடையே டிஃபன் சாப்பிட்டு டிவி பார்த்து டீ குடிச்சு கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் சிற்றின்பம் இதுவே போதும்னு வாழ்ந்தா அதுக்கப்புறம் பகவானை பிரிந்திருக்கும் சூழல் தான் நமக்கு ஏற்படும் என்பதை இந்த புன்னகை உணர்த்துகிறது. 3வதாக, இதை ரசிப்போருக்கு என்ன பலன்? ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துடலாம். நானா ரத்னமயம் விலோக்கிய புரதா தாவந்தம் அத்யத்புதம் சுவாமின் காந்தமமும் கிருஹாண ஹரிணம் கிரீடா வினோதாயமே இத்யேவம் ஜனகாத்மஜா வச்சனதோ மந்தஸ்மிதம் என்முகே சஞ்சாத்தம் தவ ராமபத்ர வடுவூர் வாசின் ததே தத்கிமு என்று சொல்லி சீதாராமர்களை வழிபடும் அன்பர்களுடைய மனம் எதற்கும் மயங்காமல், பகவான் அழகுல மயங்கும், மற்ற உலகியல் விஷயங்களுக்கு நம் மனம் மயங்காமல், மனம் எப்போதும் தெளிவாக இருக்க சீதாராமர்கள் அருள் புரிவார்கள். நன்றி, வணக்கம்.